வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதா இன்றைய பெரும் செய்தியா மாறி இருக்கு. முதல்ல அந்த காட்சிகளை பார்க்கலாம். Country is in big trouble. I know. You're not winning. You're not winning this. You have a damn good chance of coming out okay because of Mr. us. Mr. President, you invited me to If you didn't have our military equipment, this war would have been over in 2 weeks. In 3 days, I heard it from Putin. In 3 days, this is something maybe new. less. In 2 weeks, of course, yes. It's gonna. I don't want a ceasefire. I don't want a ceasefire. I want to go, and I wanted this. Look, you're gambling with the lives of millions of people. You're gambling with World War III. You're gambling with World War III. And what you're doing is very disrespectful to the country, this country. அமெரிக்க அதிபர் ட்ரம்பை வெள்ளை மாளிகையில் சந்தித்தார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. கடந்த சில வாரமாக அமெரிக்கா ரஷ்யா பக்கம் சாயுதா அப்படின்ற கேள்விகள்லாம் வந்தப்போ ஜெலன்ஸ்கியை கடுமையாக கோமாளி அப்படின்லாம் கூட விமர்சனம் பண்ணியிருந்தார். பேசி 2 பேரும் சமாதானம் ஆயிடுவாங்க அப்படின்னு 2 பேரையும் சமாதானத்துக்கு உட்கார வச்சா திரும்பவும் சண்டை போட்டிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ட்ரம்ப்புக்கும் அவருக்குமான அந்த பேச்சுவார்த்தையில் என்னென்ன பேசப்பட்டுன்னா, இன்றைக்கி நீங்கள் கேட்குற இடத்துல இல்லை, ஏன்னா 2014 எங்களோட இடங்களை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு ஜெலன்ஸ்கி சொல்ல, இன்றைக்கி நீங்கள் கேட்குற இடத்துல இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதே நேரத்தில் அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் இல்லைன்னா 2 வாரங்களில் நீங்கள் ரஷ்யாட்ட தோற்று போயிருப்பீங்க, நாங்கள் இல்லை 3 நாளில் கூட தோற்றுருப்போம் அப்படின்னு ஜெலன்ஸ்கி சொல்கிறாரு. இன்னொன்று, ஜெலன்ஸ்கி உக்ரைன் மக்களோட உயிரோட விளையாடுறதாகவும் அமெரிக்காவை அவமதிச்சிருப்பதாகவும் இந்த உரையாடலின் போதே ட்ரம்ப் சொல்கிறாரு. கூடுதலாக 3வது செய்தியாக, 3ஆம் உலகப் போர் ஏற்பட காரணமாயிராதீங்க, நீங்கள் அதில் ஒரு கேம்லிங் விளையாடுறீங்க அப்படின்னு ஜெலன்ஸ்கி எச்சரிக்கிறாரு. உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியை நேரடியாக இந்த எச்சரிக்கை அவர் ட்ரம்ப் கொடுத்துருக்காரு. உக்ரைன் போருக்காக அமெரிக்கா செலவழிச்சிருக்கக்கூடிய தொகை $350 பில்லியன். இதை ஜெலன்ஸ்கி, அதாவது உக்ரைன் திரும்பி தரணும், இல்லைன்னா உக்ரைன் நாட்டு கனிமங்களை எடுக்க அமெரிக்காவுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக பேசியிருக்காங்க இந்த பேச்சுவார்த்தையில். இந்த பேச்சுவார்த்தைக்கு ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, ஜெலன்ஸ்கி சொல்கிறார், இது மாதிரியான ஒரு சென்சிட்டிவான சந்திப்பு மீடியா முன்னாடி நடந்திருக்கக்கூடாது, அதில் எங்களுக்கு பெரிய வருத்தம் தான் அப்படின்னு ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்காரு.